Hello friends, இந்த வீடியோ டெய்லி சென்டென்சஸ் டே 68. இது வரைக்கும் நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்கன்னா டே 67 வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை சந்தோஷமாக பகிர்ந்தீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம டே 68 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 3,25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்மெல்லாம் ஒரே குடும்பம். நம்ம எல்லாருமே சேர்ந்து இங்கிலீஷை புரிஞ்சு ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக 25 தமிழ் சென்டென்சஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, வேணாம் எதுவும் சொல்லாத. வேணாம் எதுவும் சொல்லாத எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. நோ, don't say anything. No, don't say anything. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இங்கே யாரும் இல்லை. இங்கே யாரும் இல்லை. Nobody is here. Nobody is here. நெக்ஸ்ட்டு பாருங்க, உனக்கு வேறு என்ன வேணும்? உனக்கு வேறு என்ன வேண்டும்? What else do you want? What else do you want? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ இதை செய்து தான் ஆகணும். கட்டாயப்படுத்துவாங்க பார்த்தீங்களா? நீ இதை செய்து தான் ஆகணும். யூ ஷுட் டூ திஸ். யூ ஷுட் டூ திஸ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவ்வளோதானா? அவ்வளோதானா? இஸ் தட் ஆல்? இஸ் தட் ஆல்? அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. சிம்பிளாக இருக்குதா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ இப்போவே அங்கே போ. நீ இப்போவே அங்கே போ. யூ கோ தேர் ரைட் நவ். யூ கோ தேர் அப்படின்னா நீ அங்கே போ. ரைட் நவ் இப்போவே. இந்த சென்டென்ஸை மொத்தமாக வாசிங்க. யூ கோ தேர் ரைட் நவ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. It's already too late. It's already too late. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், முதல்ல என்ன பேச விடு. நீ வாட்டுக்கு பேசிட்டே போகிற. முதல்ல என்ன பேச விடு. எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். முதல்ல என்ன பேச விடு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ண? எதுக்கு இந்த மாதிரி பண்ண? அப்பா அம்மா கண்டிப்பாக பிள்ளைங்க கிட்டே கேட்பாங்க. பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? இதை நல்லா யோசிங்க. நீங்கள் யோசிக்கிறது தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை வாயை திறந்து சொல்லிடுங்க. ஓகேங்களா? பேசுனா மட்டும்தான் இங்கிலீஷை நம்ம கற்றுக்கிட முடியும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? எதுக்கு இந்த மாதிரி பண்ண? ஒய் டிட் யூ டூ லைக் திஸ்? ஒய் டிட் யூ டூ லைக் திஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. உனக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ஆன்சர் பண்ணுவோம். நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம், எனக்கு அதை பற்றி தெரியாது. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ அபவுட் தேட். ஐ டோன்ட் நோ அபவுட் தேட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் கொடுப்பேன், மறந்துடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இங்கிலீஷை நம்ம புரிஞ்சு இங்கிலீஷ் பேசலாம்ல கற்றுக்கலாங்க. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ அபவுட் தேட். எனக்கு அதை பற்றி தெரியாது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், சண்டே நீ ஃப்ரீயா? சண்டே நீ ஃப்ரீயாக இருப்பியா கேட்போம்லங்க. எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஃப்ரீ ஆன் சண்டே? ஆர் யூ ஃப்ரீ ஆன் சண்டே? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்பாங்க பார்த்தீங்களா அப்பா அம்மா, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? எப்படி கேட்கலாங்க? கரெக்டுங்க. டு யூ வாண்ட் ஐஸ்கிரீம்? டு யூ வாண்ட் ஐஸ்கிரீம்? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். உனக்கு சாக்லேட் வேணுமா கேட்குறோமா? எப்படி கேட்கலாம்? இதுக்கான ஆன்சரை இப்போவே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் எத்தனை மணிக்கு வரணும்? நான் எத்தனை மணிக்கு வரணும்? வாட் டைம் ஷுட் ஐ கம்? வாட் டைம் ஷுட் ஐ கம்?
நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் என் வேலையை முடிச்சிட்டேன். நான் என் வேலையை முடித்துவிட்டேன். I have finished my work. I have finished my work. என் வேலையை நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ கோவமாக இருக்கியா? நீ கோவமாக இருக்கியா? எப்படி கேட்கலாங்க? எல்லாருக்குமே இதுக்கான ஆன்சர் தெரியும். நீங்கள் இப்போவே வாயை திறந்து சொல்லுங்கள். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் பார்க்கும். ஓகேங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன், கரெக்டாக பாருங்கள். ஆர் யூ ஆங்க்ரி? ஆர் யூ ஆங்க்ரி? நீ கோவமாக இருக்கியா? நீங்கள் இந்த ஆன்சரை கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொன்னது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா இப்போவே நான் சொன்னது கரெக்டு, எஸ் அப்படின்ட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் வேலையாக இருக்கிறேன். நான் வேலையாக இருக்கிறேன். ஐ எம் பிஸி. ஐ எம் பிஸி. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதுக்கு முன்னாடி இதை முதல்ல பண்ணு. அதுக்கு முன்னாடி முதல்ல இதை பண்ணு. எப்படி சொல்லலாம்? பிஃபோர் தேட் டூ திஸ் ஃபர்ஸ்ட். பிஃபோர் தேட் டூ திஸ் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் எப்படி உன் கூட வர முடியும்? நான் எப்படி உன் கூட வர முடியும்? ஹவு கேன் ஐ கம் வித் யூ? ஹவு கேன் ஐ கம் வித் யூ? நல்லா கவனிங்களேன், இந்த சென்டென்ஸை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறோமா? நான் எப்படி உன் கூட வர முடியும்? ஹவு கேன் ஐ கம் வித் யூ? புரியுதாங்க? நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரியுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ என்ன சொல்ல வர? ஃபைனலாக நீ என்ன தான் சொல்ல வரப்பா? சொல்லுவோம்ல, எப்படி சொல்லுவோம்? வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? நீ என்ன சொல்ல வர? நெக்ஸ்ட்டு, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எவ்ரி ஒன் இஸ் லாஃபிங் அட் யூ. எவ்ரி ஒன் இஸ் லாஃபிங் அட் யூ. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? நம்ம ரொம்ப க்ளோஸாக பழகின ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்டியா? எப்படி சொல்லலாம்? ஓன்ட் யூ ஈவன் டெல் மீ. ஓன்ட் யூ ஈவன் டெல் மீ. என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்டியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தயவு செய்து இப்படி சொல்லாத. தயவு செய்து இப்படி சொல்லாத. ப்ளீஸ் டோன்ட் சே லைக் தட். ப்ளீஸ் டோன்ட் சே லைக் தட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், தயவு செய்து இப்படி பண்ணாத. தயவு செய்து இப்படி பண்ணாத. ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் திஸ். ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் திஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் திஸ். தயவு செய்து இப்படி பண்ணாத. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ அவளை பார்க்க போவியா? நீ அவளை பார்க்க போவியா? எப்படி சொல்லலாங்க? வில் யூ கோ see her? வில் யூ கோ see her? நீ அவளை பார்க்க போவியா? ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. சிம்பிளாக தாங்க இருக்கும். நீ அவனை பார்க்க போவியா? நீ அவனை பார்க்க போவியா? முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்ல, அங்கே அவளை அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல அவனை. அவனை அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வருங்க? என்ன வரும்? ஓகே, சிம்பிளாக தாங்க இருக்கும். ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோங்க. ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.